ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முட்டை பிரியாணி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஏன் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு வாரமாகவே உடம்பு சரியில்லை. அதில் வாய்ஸ் டல்லாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்குறேன். இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து சரியாக வீடியோ வராதனால சாரி. இனிமேல் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பிரியாணி செய்ய நம்ம ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை இது போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 1/2 கிலோ ரைஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 வெங்காயம் போதும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை உரித்து எடுத்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிடணும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட தயிர் 100 கிராம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. 2 தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மசாலாலாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துருக்குறோம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விசிலும் போட்டு சிம்மில் வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து திறப்போம். இது வந்து விசில் அடிக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டீம் அடங்கினோன்னே நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. அரிசி வந்து உதிரியாக இருக்குது, உடையலை பாருங்கள். முட்டையை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அதை வந்து எடுத்துடணும். இந்த உப்பு காரம் எல்லாமே அதில் வந்து சேர்ந்துடும். இப்படி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து அது பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை திறந்து பார்க்கலாம். ரைஸ் உடையாமல் நல்லா வந்திருக்குது பிரியாணி. முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.